புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரி 23 தொகுதிகளில் 7 நாட்களுக்கு நியாயப்பாதை யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன்படி 2ஆம் நாள் காமராஜர் நகர் தொகுதியில் பாத யாத்திரை தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வர் அவர்கள், தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியில் தேவதாஸ், வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், ராஜா முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதி லதா ஸ்டில் அருகில் ஆரம்பித்து கொக்கு பார்க் அருகில் வந்தடைந்தது. 10ஆம் தாவடி தொகுதி சார்பில் ஆனந்தபாபு, வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன், ஆர்.எஸ். மாநில செயலாளர் ஹேமாவதி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சி ஆர். சேகர், கோவிந்தன், சங்கர் பாபு, புஷ்பராஜ், வேல்முருகன், பழனிவேல், திருநாராயணன், சத்தியசீலன், சசிகுமார், ஆறுமுகம், காளிமுத்து, சங்கர், சீதாராமன், ரவி, ராமராஜ், கடலூர் கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அமைப்பாளர்கள் புதுச்சேரியிலே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி நேற்றைய தினம் காலை 7 மணி முதல் முத்தார்பேட்டையிலே தொடங்கி பல்வேறு தொகுதிகள் வழியாக இந்த தட்டாஞ்சாவடி வழியாக நாங்கள் நடைபயணமாக வந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான தலையாய கோரிக்கை என்னவென்று சொன்னால், புதுச்சேரி அரசாங்கம் நிதி இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கின்றது. ஆகவே உள்ளாட்சி நிர்வாகத்தை புதுச்சேரியில் கொண்டு வருகின்ற பட்சத்திலே உள்ளாட்சி நிதி டெல்லியிலே இருந்து பெறப்பட்டு நடக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு நிதி மேலாண்மை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை புதுவை அரசாங்கம் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அதற்கு தடையாக இருக்கின்ற வழக்கை உடனடியாக முடித்து ஏழை எளிய சாமானிய மக்களும் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தின் அடிப்படையிலே உள்ளாட்சி தேர்தலை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக, முன்னெடுப்பாக, ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக இன்றைய தினம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் சுனில் பன்வார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அன்பிற்கினிய இளவல் அன்பரசன் அவர்கள் தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடைபாதையிலே இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் அன்பிற்கினிய இளவல் ஆனந்தபாபு அவர்களும், வட்டார தலைவர்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களும், இன்னும் மகளிர் காங்கிரஸை சார்ந்த ஹேமாவதி அவர்களும், இன்னும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பொறுப்பாளர்களும் இந்த பேரணியிலே கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலை உடனே கொண்டு வர வேண்டும் என்கிற விழிப்புணர்வை வலியுறுத்தி நடைபாதையாக வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பேரணி என்பது இன்னும் 7 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும் என்கிற தகவலை தெரிவித்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய சாமானியர்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும், பெண்கள் 50% அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும், பட்டியலின தோழர்கள் பதவிக்கு வர வேண்டும். ஆகவே தான் சாமானியருக்கும் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று ராஜீவ்காந்தி அவர்கள் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள். 73, 74 என்கின்ற சட்ட திருத்தத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு மாநிலமும் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும். ஆனால் புதுவை அரசாங்கம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் புறக்கணித்து வருவது இந்த புதுவையின் வளர்ச்சிக்கு ஒரு பின்னோக்கமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே புதுவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சாமானியர் கையில் அதிகாரத்தை கொடுங்கள். அந்தந்த பகுதி வளர்ச்சியை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களும், நகரமன்ற தலைவர்களும், நகரமன்ற மேயர்களும், கவுன்சிலர்களும் செய்து கொள்வார்கள். இதுபோக ஒன்றிய தலைவர்களும், மாவட்ட கவுன்சிலர்களும் அந்தந்த பகுதியின் வளர்ச்சியை கவனித்துக் கொள்வார்கள். ஆகவே உள்ளாட்சி தேர்தல் வந்தாலுடைய இந்த அரசாங்கம் என்பது நிதிப்பட்டாளர்களிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆகவே புதுச்சி அரசாங்கம் பழைய காங்கிரஸ் அரசாங்கத்தை போல ஒரு தரமான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தலை கொடுப்பதற்கு பொதுமக்களாக நாம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதி பொதுமக்களுக்கும், தொடர்ந்து எங்களோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக இன்றார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடமையத்தை தொடர்கின்றோம். உள்ளாட்சி தேர்தல் வர வேண்டும். புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே, உடனடியாக நடத்திடு, உள்ளாட்சி தேர்தலை நடத்திடு, உள்ளாட்சி தேர்தலை நடத்திடு, நடத்திடு.
அதிகார பரவலை வழங்கிடு. முடக்காதே முடக்காதே சாமானியன் பதவி பெறுவதை முடக்காதே. புதுவை அரசே முடக்காதே. நடத்து உடனே நடத்து. உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்து. உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால்தான் உள்ளாட்சி நிதியம் கிடைக்குமே. உள்ளாட்சி நிதியம் கிடைத்துவிட்டால் அரசு தள்ளாடுவது நிறுத்துமே. ஆதலினால் சொல்லுகின்றோம், உடனே நடத்து. புதுவை அரசே உடனே நடத்து. உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்து. வாழ்க வையகம்.